மன்னர் அக்பர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். என் பெயர் அப்துல் காதர். உங்கள் ராஜ்யத்தில் வாழும் ஒரு சாதாரண குடிமகன் நான். இத்தனை நாட்களாக நான் ஈட்டிய செல்வங்கள் அனைத்தையும் ஒருவர் அநியாயமாக பறித்து விட்டார். அதை தாங்கள் தான் எப்படியாவது மீட்டுத் தர வேண்டும் மன்னா. காதர் அவர்களே, முதலில் உங்கள் பிரச்சனையை சற்று தெளிவாக கூறுங்கள். மன்னா, சென்ற ஆண்டு நானும் என் மனைவியும் மெக்காவிற்கு புனித யாத்திரை சென்றோம். எனக்கு வாரிசுகள் ஏதும் இல்லாத காரணத்தால் என் செல்வங்கள் அனைத்தையும் ஒரு பெட்டியில் வைத்து அதை என் நண்பன் முகமது நசீரின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு சென்றேன். கடந்த மாதம் எங்கள் பயணத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிவிட்டோம். மன்னா, நான் பல முறை கேட்டும் நசீர் அந்த பெட்டியை திருப்பித் தர மறுக்கிறார். அது மட்டுமின்றி நான் அவரிடம் எந்த பெட்டியும் தரவில்லை என்று சாதிக்கிறார் மன்னா. இனி நான் என்ன செய்ய? இது என்ன அநியாயமாக இருக்கிறது? கவலைப்படாதீர்கள் காதர் அவர்களே, கவலைப்படாதீர்கள். வியர்வை சிந்த உழைத்தது என்றும் வீணாகாது. உங்களுக்கு நாளை ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். யாருங்கே? அஸ்ஸலாமு அலைக்கும் ஹுசூர். நாளை சபை கூடும் பொழுது அந்த நசீர் இங்கு இருக்க வேண்டும். இது என் ஆணை. உத்தரவு ஹுசூர். நன்றி மன்னா, மிக்க நன்றி. இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் மன்னர், முகலாய சாம்ராஜ்யத்தின் ஏக சக்கராதிபதி, முகலாய பேரரசின் சக்கரவர்த்தி ஷாயின்ஷா மன்னர் அக்பர் பராக் பராக் பராக். பீர்பால், நீங்கள் இந்த வழக்கை விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பு கூறுங்கள். உங்கள் உத்தரவு மன்னா. அப்துல் காதர் அவர்களே, நீங்கள் இவரிடம் பெட்டியை ஒப்படைத்த சரியான தேதியை உங்களால் கூற முடியுமா? சென்ற ஆண்டு ஷபான் மாதம் 10ஆம் நாள். அதற்கு ஏதேனும் சாட்சி இருக்கிறதா? இல்லை ஹுசூர். நான் இவரை காண இவரது வீட்டிற்கு செல்லும் வழியில் இவரை ஒரு நந்தவனத்தில் நான் சந்தித்தேன். அங்கேயே அந்த பெட்டியை ஒப்படைத்து விட்டேன் ஹுசூர். மதிய நேரம் என்பதால் அங்கு யாரும் இல்லை ஹுசூர். நந்தவனம் என்கிறீர்களே, அங்கு ஏதேனும் மரம் இருந்ததா? ஆம் ஹுசூர், அங்கு ஒரு பெரிய பலாமரம் இருந்தது. அதன் அடியில் நின்றுதான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இதோ இங்கே இருக்கிறதே ஒரு சாட்சி. நீங்கள் உடனே சென்று அந்த பலாமரத்தை நான் பார்க்க வேண்டும் என்று கூறி அழைத்து வாருங்கள். ஹுசூர், ஒரு மரம் எப்படி எனக்காக வந்து சாட்சி சொல்லும்? உண்மைக்காக மரம் மட்டும் இல்லை, மண் கூட வந்து சாட்சி சொல்லும். தைரியமாக போய் வாருங்கள். உங்கள் பொருளை உங்களுக்கு பெற்று தருவது என் பொறுப்பு. அப்படியே ஆகட்டும் ஹுசூர். காதர் சென்று 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது. இன்னும் அவர் திரும்பவில்லையே. அமைச்சரே, அந்த நந்தவனம் நம் நாட்டின் எல்லையில் உள்ளது. அவர் இன்னும் பாதி தூரம் கூட சென்றிருக்க மாட்டார். ஓ, அப்படியா? சரி சரி. ஹுசூர், 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 நீங்கள் கூறியதை நான் அந்த மரத்திடம் சென்று கூறினேன். ஆனால் அது எனக்கு எந்த பதிலும் தரவில்லை ஹுசூர். எனக்கு இருந்த அந்த ஒரே சாட்சியும் ஊமையாகிவிட்டது ஹுசூர். இனி நான் என்ன செய்ய? கவலைப்படாதீர். உங்களுக்கு முன்பாகவே அந்த மரம் இங்கு வந்து சாட்சி சொல்லிவிட்டது. நசீர், இனியும் உண்மையை மறைக்க முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, நான் குற்றமற்றவன். இந்த காதர் என்னிடம் எந்த பெட்டியும் தரவில்லை. இவன் என் மீது அநியாயமாக பழி சுமத்துகிறான். அப்படியானால் அந்த மரத்தடியில் நீங்கள் இவரை பார்க்கவில்லை? இல்லை. பார்த்து பேசவில்லை? இல்லை. இவர் உங்களிடம் எந்த பெட்டியும் தரவில்லை? இல்லை இல்லை இல்லை. அப்படி என்றால் அந்த மரம் மட்டும் நம் நாட்டு எல்லையில் உள்ளது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அது 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 வந்து என்ன, இதற்கும் இல்லை என்று கூறப் போகிறீரா? நீ உண்ணும் உணவில் உன் பெயர் எழுதப்பட்டுள்ளது என்று நம் நபிகள் நாயகம் கூறியதை மறந்து விட்டாயா? இப்படி அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுகிறீரே, உமக்கு வெட்கமாக இல்லை?
இப்பொழுதே அவரின் பெட்டியை அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். இல்லையேல் உமக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். என்னை மன்னியுங்கள் ஓசூர். ஏதோ பொருளாசையில் மதிகட்டு இவ்வாறு செய்து விட்டேன். இன்றே இவரின் பெட்டியை ஒப்படைத்து விடுகிறேன் ஓசூர். எங்கே எனது பெட்டி கிடைக்காமல் போய்விடுமோ என்று மிகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். நல்ல வேளை தாங்கள் எனக்கு அதை திரும்பவும் கிடைக்கச் செய்து விட்டீர்கள். மிக்க நன்றி ஓசூர், மிக்க நன்றி. ஆகா, என்ன அறிவு, என்ன அறிவு! எத்தனை தெளிவான விசாரணை, என்ன ஒரு நடுநிலையான தீர்ப்பு! உமது அறிவை மெச்சுகிறேன் பீர்பால். நம் நாட்டின் அறிவு களஞ்சியம் பீர்பால் வாழ்க வாழ்க. உண்மைக்கு தோள் கொடுத்த பீர்பால் வாழ்க வாழ்க. மரத்தையே சாட்சி சொல்ல வைத்த பீர்பால் வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க.